ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜிங்குன்னு ஒரு பஸ் புதுசாக புக் பண்ணியிருந்தோம். ஹைப் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் திருச்சி டு சென்னை அதில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா 12:50க்கு தான் எனக்கு பஸ்ஸு அந்த சமயபுரம் டோலில் தான் போர்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. ஏறி வந்தால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். வேறு வழி இல்லாமல் சரி அங்கே இருக்க ஒரு பேக்கரி போகலான்னு சொல்லிட்டு பேக்கரி போயிட்டு இந்த ஒரு டீயும் இந்த ஒரு ஸ்வீட் பன் ஒன்று இருந்துச்சு வாங்கினேன். வாங்கினா அது கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 2 மணி நேரம் திணற திணற ரோட்டில் நின்று மொத்த பஸ்ஸையும் வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். வேறு வழி என்ன பண்ணுறது, எதுவும் கிடைக்கல. கடைசியில் பஸ் வந்துடுச்சு. உள்ளே போய் பார்த்தா ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. என்னால் உள்ளே எப்படி சீட்டு இருந்துச்சுன்னு காமிக்க முடியல, ஏன்னா என் பக்கத்தில் கோ பேசஞ்சர் இருந்தார். டபுள் தான் புக் பண்ணியிருந்தேன். அதனால் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிங் ப்ளஸ் பஸ்ஸு. ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் தேடி தேடி பார்த்தீங்கன்னா அது புக் பண்ணியிருந்தேன். இறக்கிட்டோடனே மண்டேன்றதுனால பயங்கர ரஷ்ஷு. சரி என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு ஆசை விடுமா. அங்கே இதிலே பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துலேயே எசன்ஷியான்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போயிட்டு பிரியாணி ஆசை தூண்டி விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு பிரியாணி கேட்டால் 6 மணிக்கு எங்கடா பிரியாணி இருக்குன்னு அடித்து துரத்திட்டான். கடைசியில் மனத்தில் ராம அந்த ஃப்ரைட் ரைஸை வாங்கி காலைல 6 மணிக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.